என் பேரு அருள்தாஸ். நான் பி சிவில் முடிச்சிருக்கேன். நான் வந்து எஸ்எஃப்ஐல இருந்து இந்த அமைப்புல பயணிச்சு இப்ப டைஃபி மாவட்ட செயலாளர், கம்யூனிஸ்ட் சிபிஎம் பார்ட்டியினுடைய கட்சி ஃபுல் டைமர் ஊழியர். இப்ப வந்து அங்க வந்து காளியப்பன்ற ஒரு மாற்றுத்திறனாளி, அவருக்கு கடந்த ஒரு போன மாசத்துல வந்து 3 சக்கர வாகனம் கொடுக்கறாங்க. சைக்கிள் 3 சக்கர வாகனம் வந்து சைக்கிள் கொடுக்கறாங்க. அதுல குடுக்கறப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போட்டோ, ஸ்டாலினோட புகைப்படம் அதுல இருக்கு. அப்புறம் அந்த புகைப்படத்துல இருக்கும்போது கடந்த மாசத்துல மழை பெய்யுது. அந்த மழை பெய்யறப்ப பாத்தீங்கன்னா அந்த புகைப்படம் கிழிஞ்சிருது. அத புகைப்படம் கிழிஞ்சோன்னா அங்க இருக்கிற முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் லட்சுமணங்கிறவர் வந்து அது கேட்கற, எப்படி இங்க இருக்குது கொடுத்து 1 மாசம் கூட ஆகல, இந்த சிஎம் போட்டோ ஏன் கிழிச்ச அப்படிங்கிறாரு. அவரு மாற்றத்தினால சொல்றாரு, இல்ல நான் கிழிக்கல, அது மழையில பெஞ்சு கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி வந்து கொடுத்த உடனே நீ வந்து எங்க முதலமைச்சரோட போட்டோ கிழிக்கிறன்ட்டு அந்த மாற்றத்தினாலே அங்கேயே அடிக்கிறாரு அந்த லட்சுமணங்கிறவரு. அவர் அடிச்சுட்டு போயிடுறாரு. லட்சுமணன் போறோன்னா அங்க இருக்கிற அந்த மாற்றுத்திறனாளியுடைய உறவுக்காரங்க ஒரு மனைவி எல்லாம் சேர்ந்து போய் அங்க இருக்கிற பிரசிடென்ட், முன்னாள் பிரசிடென்ட்ங்கிற சுப்பிரமணியங்கிறவர்கிட்ட முறையிடுறாங்க. முறையிடுறப்ப அது வந்து சாதியை சொல்லி திட்டுறாரு. அவரு ஓப்பனாவே சாதி சொல்லி திட்டு, நீ எல்லாம் இப்ப வந்து எங்க சிஎம் போட்ட கிளிப்ப அது வந்து கேட்டா எங்கள்கிட்ட கேட்டோம்னா நீ வந்து எங்கள்கிட்ட வந்து இப்ப முறையிடுவ அப்படின்னு சாதி சொல்லி திட்டுறாரு. அங்க வந்து 2 தரப்புக்குமான ஒரு வாக்குவாதம் அந்த இடத்துல ஏற்படுது. வாக்குவாதம் ஏற்பட்டோன்னா இவங்க போயிடுறாங்க. இது வந்து 25ஆம் தேதி நடக்கிற சம்பவம். போன மாசம் 25ஆம் தேதி 25ஆம் தேதி காலையில ஈவினிங் நடக்குது. 25ஆம் தேதி ஒரு 10-11 மணிக்கு அந்த லட்சுமணம் சுப்பிரமணியம் மற்றும் ஒரு 16 பேர் கொண்ட ஒரு குழு, இந்த டீம் போய் அந்த ஊருக்குள்ள போய் அந்த மாற்றுத்திறனாளி வீடு, அவங்க உறவுகாரங்க வீடெல்லாம் அடிச்சு உடைக்கிறாங்க. உடைச்சு அவங்கள காயப்படுத்துறாங்க. அந்த மாற்றுத்திறனாளியுடைய மனைவி, அங்க இருக்கிற அவங்க அம்மா, அவங்க இல்லைன்னா பெண்களை வந்து அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. இவங்க எல்லாருமே மக்க நாள் 26ஆம் தேதி அங்க இருக்க வேதாந்தத்துல இருக்கிற ஜிஹெச்ல அட்மிஷன் ஆகுறாங்க. நாம சிபிஎம் பார்ட்டி இல்ல இடதுசாரிகள் இருக்கிற சிபிஎம் பார்ட்டி, டைஃபி, மாத சங்கம், திண்டாம ஒழிப்பு முன்னாடி எல்லா தலைவரும் போய் அதை பார்த்து விசாரணை பண்றோம். அவங்க பார்த்துட்டு அங்க இருக்கிற அந்த கோடியக்கரைங்கிற பகுதி, வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய கோடியக்கரை பகுதியில் அண்ணா நகருங்கிற ஒரு ஏரியாக்குள்ள போறோம். அங்க எல்லா சமூகத்தினரும் இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா எப்படி நடந்தது பாத்தீங்கன்னா, தொடர்ந்து சாதி ரீதியான அங்க இருக்கிற தலித்துகளை அடிக்கிறது, பேசுறது, இது வெளியில போய் சொன்னீங்கன்னா வந்து மிரட்டுறது, இப்படியான தோணிகளை தான் அங்க இருக்கிற உயர் சாதி சமூகம் பண்ணுது. இவங்கெல்லாம் யாரான்னா எல்லாமே திமுக அதிமுக இருக்கக்கூடிய பெரும் புள்ளியால இருக்கக்கூடிய ஒரு உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள் தான் அங்க இருக்கிறாங்க. அங்க இருக்கிற தலித்துகளும் எந்த கட்சியில இருக்கிறாங்கல்ல, திமுகவிலையும் ஏடிமுகலையும் தான் இருக்கிறாங்க, அதிமுக தான் இருக்கிறாங்க. வேற எந்த கட்சிகளையும் அவங்களும் இல்ல. இப்படியான நடந்திருக்கு. நாம போய் அங்க போய் ஆய்வு பண்றப்பன்னா அங்க இருக்கிற தலித்து மற்ற பிற சமூகத்தினர் சேர்ந்துதான் அவங்க ஒரு கோயில் கட்டுறாங்க. கோயிலுக்கு போதெல்லாம் ஒரு மண்டபம் கட்டுறாங்க. அந்த மண்டபத்துல பாத்தீங்கன்னா எந்த திருமண நிகழ்ச்சியோ காதுகத்து நிகழ்ச்சியோ பண்றது தலித்துகளுக்கு அனுமதி கிடையாது. அந்த கோவில் நிகழ்ச்சிகளுக்கு அந்த மண்டபப்படி சொல்லக்கூடிய அது கிடையாது. அதே மாதிரி அந்த கோவில் திருவிழா நடக்கும்போது தலித் இளைஞர்கள் பிளக்ஸ் போர்டு வச்சா அங்க அனுமதி கிடையாது. இன்னமும் அங்க இருக்கிற 3 டீ கடையில இரட்டை கூலை முறை இருக்கு. அப்ப நாம இந்த தரவெல்லாம் ஆய்வு பண்ணி அந்த தரவெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்க வந்து அவங்களையும் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு உடனே வந்து இது சம்பந்தமா இன்ஸ்பெக்டர் போய் பாக்குறோம். இன்ஸ்பெக்டர் என்னன்னா, நாங்க வழக்கு போட்டாச்சு, அவங்கள கைது பண்றோம்னு சொல்றாரு. 26ஆம் தேதி நடக்க இருக்கிறோம். நாம அப்பயே பார்த்து சொல்லிட்டு வர்றோம், சார் இது வந்து பிசிஆர் ஆக்ட்ல வரணும், பிசிஆர் ஆக்ட்ல போட்டுன்னு எஸ்எஸ்டி ஆக்ட்ல போட்டு அவங்க ரிமாண்ட் பண்ண நம்ம சொல்றோம். அவங்க வந்து பிசிஆர் ஆக்டே போடல. அப்ப 27ஆம் தேதி நாமக்குள்ள கலந்துக்கிட்டு 28ஆம் தேதி நாங்க ஒரு உடனடியான ஒரு இயக்கம் சாலை மறியலுக்கு போறோம். சாலை மறியல் போறோம்னா சாலை மறியல் பண்ணோன்னே சாலை மறியல் பண்ணி முடிச்சா அப்புறம் தாசில்தார் அப்புறம் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் பேசிருந்தாங்க, சார் இன்னைக்கே நாங்க வந்து பிசிஆர் ஆக்ட் போட்டு, இது அப்படின்னா 28ஆம் தேதி நடக்குது, பிசிஆர் ஆக்ட் போட்டு நான் உடனே ரிமாண்ட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஆனா கடைசி வரைக்கும் பிசிஆர் ஆக்டை போடல. இவங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பிசிஆர் ஆக்ட் போடுறோம்னு சொல்லிட்டு போடல. எதிர் தரப்புல எல்லாமே திமுகவுடைய மிக முக்கியமான ஒரு புள்ளிகள்ல உள்ளவங்க.
சேர்மனு, கவுன்சிலரு, பிரசிடென்ட் இவங்கெல்லாம் போய் உட்காந்து பேசி அதெல்லாம் பிசிஆர் ஆக்ட்ல போடக்கூடாது, அவங்களை கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற காவல்துறை மிரட்டுறாங்க. மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுறாங்க. திமுக மாவட்ட செயலர் கூடுதலா பேசுறாரு. இதுல இந்த மாவட்ட பள்ளி எஜுகேஷன் மினிஸ்டர், பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷும் எஸ்பி கிட்ட பேசுறாரு அவங்களை கைது செய்யக்கூடாதுன்ட்டு. அது வரைக்கும் அவன் பிசிஆர் ஆக்டே போடல. நாம நம்மள்ட்ட ஆனா உத்தரவாதம் கொடுத்தாங்க, டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் உத்தரவாதம் கொடுத்தாங்க. நான் அந்த அடிப்படையில நாம வந்துட்டோம். திருப்பி பாத்தீங்கன்னா அவங்க பிசிஆர் ஆக்ட் போடலன்ட்டு நாம மறுபடியும் 29ஆம் தேதி மாவட்ட கண்காணிப்பாளரா போய் சந்திக்கிறோம், எஸ்பி போய் சந்திக்கிறோம். எஸ்பி நீங்க எஸ்பி கிட்ட போய் பேசுறப்ப நீங்க உடனே பிசிஆர் ஆக்ட் போடலைன்னா நாங்க போராட்டம் தான் வலுவா முன்னெடுக்க வேண்டிய சூழல இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே எஸ்பிட்ட இருந்து ஒரு டைரக்ஷன் போகுது. கூடுதலா மாவட்ட ஆட்சியர் கலெக்டரையும் பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுத்தோன்னா அவரும் கூடுதலா பேசுறாரு, உடனே பிசிஆர் ஆக்ட் போட சொல்லி எழுதுறாரு. ஆனா அங்க இருக்கிற டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாங்கன்னா உடனடியாக அந்த 4 பேர் மீதும் ஒரு அட்டி கேஸ் போடுறாங்க, பெட்டி கேஸ் மாதிரி அடிப்படை கேஸ் போடுறாங்க. அடிப்படை கேஸ் போட்டு அந்த 4 பேரையும் அன்னைக்கு சாயந்தரம் 29ஆம் தேதி போய் பார்த்தோன்னா 30ஆம் தேதி 4 பேர் மேலையும் அட்டி கேஸ் போடுறாங்க. இன்னொன்னு அந்த மாற்றுத்திறனாளி கூட வந்தவங்க பேர இவங்கள்ட்ட இருந்து ஒரு கவுண்டர் பெட்டிஷன் வாங்கிக்கிறாங்க. இந்த 4 பேர்ல இருந்து கவுண்டர் பெட்டிஷன் இவங்க 28ஆம் தேதி எங்களை ஊடு அடிக்க வந்துட்டாங்க, இவங்க இந்த சமூகத்துல உள்ளவங்க அடிச்சுட்டு என்னோட பொருள் எல்லாம் செயின் எல்லாம் எடுத்து பொண்டாட்டியோட தாலி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்ட்டு ஒரு கவுண்டர் பெட்டிஷன் வாங்குறாங்க. அந்த கவுண்டர் பெட்டிஷனை வச்சு அந்த தலித்துகளை, அந்த மாற்றுத்திறனாளி உள்ளவங்களை மிரட்டுறாங்க. காவல்துறை மிரட்டுது, நீ உடனே அந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கு, இல்லைன்னா நானும் எஃப்ஐஆர் போட்டு உங்க சைட்லயே நான் 5 பேரை அரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கேன், அவங்க சைட்லயும் வச்சு காவல்துறை மிரட்டுது. இந்த செய்தியை கேட்டு நாம மறுபடியும் டிஎஸ்பி தொடர்பு கொண்டு போயிடும். என்ன சார் இப்படி கவுண்டர் பேசி நீங்களே வாங்கிட்டு இப்படி மிரட்டுறீங்க, இன்ன வரைக்கும் பிசிஆர் ஆக்ட் போடலான்ட்டு. காவல்துறை அதாவது ஒரு தலித்துகளுக்கு பிரச்சனைனா உடனே இந்த கேஸ்ல உடனே பிசிஆர் ஆக்ட் போடணும் சட்டம் சொல்லுது. கிட்டத்தட்ட 6-7 நாளா பேசிக்கிட்டு இருக்கோம், பிசிஆர் ஆக்டே போடல. அப்புறம் இந்த பிரச்சனை சீரியஸ் ஆகுது. 1ஆம் தேதி தான் பிசிஆர் ஆக்டே போடுறாங்க. எப்ப ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் பிசிஆர் ஆக்டே போடுறாங்க. கிட்டத்தட்ட 25ஆம் தேதி நடந்த சம்பவம், அன்னைக்கே போடல. 6-7 நாளா இவ்வளவு பிரச்சனை ஏற்படுது. நாம மறுபடியும் ஒரு போராட்டத்தை திட்டமிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க அந்த நான் தலித்து மேல ஒரு 4 பெட்டிஷன் 4 செக்ஷன்ல உடனே கைது பண்ணது போலீஸ். கைது பண்ணி அன்னைக்கு சாயந்தரமே ஓன் பையில விடுது காவல்துறை விட்டுட்டு திருப்பி 1ஆம் தேதி காலையில 31ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணி சாயந்தரம் விட்டுட்டு 1ஆம் தேதி பிசிஆர் ஆக்ட் போடுறாங்க. நாம திரும்பி போய் கேக்குறோம், பிசிஆர் ஆக்ட் போட்டாச்சுன்னு நம்மள்ட்ட, சார் பிசிஆர் ஆக்ட் போட்டாச்சு நீங்க யார்ட்டையும் போட்டான்னு காவல்துறை கொடுக்குது, அந்த எஃப்ஐஆர் காப்பியே கொடுக்குது. சரி பாத்தீங்கன்னா ஏன் சார் கைது பண்ணலான்னு நான் தொடர்ந்து கேட்கறேன். அதுக்கு நான் அந்த கைது பண்றேன்னு சொல்லிட்டே இருந்துச்சு. சரி நாம தான் சரி காவல்துறை ஒரு மெத்தனமா போக்குல செயல்படுதுன்னு சொல்லிட்டு தான் காவல்துறை முற்றுகை போராட்டம் நம்ம 14ஆம் தேதி நடத்தினோம். அதுக்கு முன்னாடி 11ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. என்ன பேச்சுவார்த்தை தான், நீங்க இந்த போராட்டத்தை கைவிடுங்க, நாங்க அதான் பிசிஆர் ஆக்ட் போட சொன்னீங்க, பிசிஆர் ஆக்ட் போட்டாச்சு அப்படின்னு. சார் பிசிஆர் ஆக்ட் போட்டாச்சு, அது என்னைக்கு போடப்பட்டுச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கு நம்மள்ட்ட. அது ஏன் அன்னைக்கு நான் உடனே போடல அப்படின்னு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லல. இன்னொன்னு பாதிக்கப்பட்ட நபருக்கு இந்த பிசிஆர் ஆக்ட் போட்டோன்னா ஒரு நிவாரணம் கொடுக்கணும். அந்த நிவாரணத்துக்கான எந்த பேப்பருமே அவங்க தயார் பண்ணல. ரெவென்யூ ஆர்டிஓ தரப்புலையோ தாசில்தார் தரப்புலையோ ரெவென்யூ தயார் பண்ணவே இல்லை. நாம அந்த கேள்வியும் வைக்கிறோம். இப்படி தொடர்ந்து கேட்கணும், அவங்கள்ட்ட எந்த பதிலுமே அரசு தரப்புல இருந்து கிடையாது. இப்படி ஒட்டுமொத்த காவல்துறையும் வருவாய்த்துறையும் சேர்ந்துவே இந்த வழக்க நீர்த்து போற அளவுக்கு வச்சுட்டாங்க. அப்ப நாம தான் போராட்டத்துக்கு போனோம் அப்படின்ட்டு சொல்லிதான் நம்ம போராட்டத்துக்கு போனது. ஆனா இதுல திமுக மாவட்ட செயலாளர் எங்க சிபிஎம் அலுவலகத்துக்கு வந்தாரு, பேச்சுவார்த்தை நடத்தினாரு. இந்த போராட்டத்தை விட்டுருங்கண்ணா, அதான் முடிஞ்சிருச்சே, நீ வழக்கு போட சொல்லிட்டீங்க, பிசிஆர் ஆக்ட் போட்டாச்சு அப்படின்ட்டு எங்க கட்சி மாவட்ட செயலாளர்கிட்ட பேசினாங்க. எங்க கட்சி மாவட்ட செயலாளர் என்ன சொல்லிட்டாருன்னா, அது எனக்கு தெரியாதுங்க, அது அந்த சங்கம் பண்ணுது, அந்த சங்கத்துல போய் நீங்க பேசுங்க, அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க, அந்த சங்கம் தான் முடிவு பண்ணுவாங்க, அந்த சங்கம் ஜனநாயகமா செயல்படும், அது நான் கட்சி மாவட்ட செயலாளர் தான், நான் போய் அவங்க சங்கத்தை நான் கட்டுப்படுத்த முடியாது கட்சி மாவட்டம் சொல்லி முடிச்சிட்டாரு. கட்சி மாவட்டம் சொல்லி முடிச்சோன்னே நாங்க எங்க சங்கத்தெல்லாம் கூட்டு பேசினாங்க. கட்சி மாவட்ட செயலாளர் என்ன இது மாதிரி பிரச்சனை இருக்கு, எப்படி கொண்டு போறீங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை கட்சியில கொடுத்தாங்க. அப்ப நீங்க சக்தியா போராட்டத்தை ஆள் திரட்டினாதான் நாம காவல்துறை ஏத்து பேசலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஆக்குறோம். அப்ப ரொம்ப பிரஷர் கொடுக்கணும் காவல்துறைக்கு. காவல்துறை கொஞ்சம் கூட செவி சேர்க்கல. ஒரு தரப்புல அவங்க தரப்புல பாத்தீங்கன்னா திமுக தரப்புல மினிஸ்டரே பேசி
அவங்கள யாரையும் கைது பண்ணக்கூடாது. ஏன்னா திமுகவில் உச்சபட்சத்துல இருக்கிற மாவட்ட பிரதிநிதி, கவுன்சிலர் அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் கைது செய்யக்கூடாதுன்ட்டு திமுக மாவட்ட செயலர் அதுல கரெக்டா இருக்கிறாரு. ஆனா வந்து காவல்துறையோட இந்த கைதா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் காவல்துறை ரொம்ப மெத்தனமா செயல்படுது. ஒரு பிசிஆர் ஆக்ட் கூட போட விட முடியல. அங்க ஒரு வழக்கு பிசிஆர் ஆக்ட் போனோம்னா, ஆனா காவல்துறை உடனே அந்த பிசிஆர் ஆக்டே போட மாட்டாங்குது. அது காலந்தாழ்த்தி கவுண்டர் பெட்டிஷனா வாங்கி பஞ்சாயத்து பேசி அனுப்பி விட்டுறது காவல்துறை. இப்படியான நிலைமை தான் வேதாரண்யத்தில் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. நாம பாதிக்கப்பட்ட பக்கத்துல போய் நின்று பேசினாலும் ஒரு தரப்பு எப்படியே காசை கொடுத்து சமாதானம் செய்யக்கூடிய ஒரு தரப்பு அங்க இருக்கு. அங்க இருக்கிற மற்ற அரசியல் கட்சிகள்னா காசை வாங்கிட்டு எதிர் தரப்புல போய் உட்காந்து பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டா நம்மளால பாதிக்கப்பட்ட மக்கள் நம்மள்ட்ட வர மாட்டது. இருந்தாலும் நாம வந்து ஒரு பொதுநல வழக்காவே அங்க 2 வழக்கு போட்டிருக்கோம். ஏற்கனவே ஒரு பிரச்சனையில ஒரு பொதுநல வழக்கு 1 போட்டிருக்கோம். இப்படியான விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி அந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த திமுக, ஏடிஎம்கே, நான் எல்லா கட்சியுமே அதான் தோட சொன்னாங்கல்ல, எல்லா கட்சியுமே அன்னைக்கு வந்து சுய லாபத்துக்காக, அரசியல் கட்சி லாபத்துக்காக கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் பண்ணுது. இது சாதிய பாடுகளாக பாக்குது. அதான் இப்படியான நான் வந்து அந்த அந்த எஃப்ஐஆர் வாங்கி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு வழக்கு அடிப்படை கேஸ்ல தான் அந்த வழக்கே போட்டிருக்கு. நாம ஒண்ணு சொன்னோம், ஒண்ணு உமன் ஹராஸ்மெண்ட் போடணும், பிசிஆர் ஆக்ட் போடணும், இன்னொன்னு மாற்றுத்திறனாளி அடிச்சிருக்கானா அதுக்கான வழக்கு போடணும் நாம வந்து வலுவா சொன்னோம். ஆனா அன்னைக்கு வந்து 13 நடந்த போராட்டத்துல அடியில கடைசியில பேச்சுவார்த்தை பண்ணி டிஎஸ்பி வந்து என்ன சொல்றாருன்னா, சார் ஏற்கனவே நீங்க வந்து அவங்க ஒரு சம்பவம் தான் நடந்த சம்பவம் ஒண்ணு, அங்க பிரச்சனை அந்த மாற்றத்திறனாளி அடிச்ச பிரச்சனையில ஏற்கனவே 4 பேரை கைது பண்ணிட்டோம், கைது பண்ணி ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க, கைது பண்ணி ஜாமீன் வாங்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே ஒரு சம்பவத்துல நடந்த ஒரு சம்பவம் நடக்குது, அதுல ஒரு வழக்காகி அவங்களும் கைது பண்ணப்பட்டு ஜாமீன்ல வந்துடுறாங்க. வேணும் ஆல்ட்ரேஷன் பண்ணி பிசிஆர் ஆக்ட் போடுறப்போ பிசிஆர் ஆக்ட்ல கைது பண்ண முடியாதுன்னு காவல்துறை சொல்லுது. அப்ப திட்டமிட்டே காவல்துறை அவசரமாக ஒரு பொய்யான ஒரு செக்ஷனை போட்டு அவசரமாக வந்து கைது செஞ்சு அவசரமாக அவங்களுக்கு ஜாமீன்ல கொடுக்குது, ஓன் ஜாமீன்ல கொடுத்து வெளில வருது. நாம என்ன சொல்லிட்டோம், அந்த 4 பேரை விட்டுட்டீங்களா, 16 மற்றும் பலர்னு வழக்குல சேர்த்துங்க, மற்றும் பலர்ல 16 பேர்ல 4 பேர் பகம், இது 12 பேரையே ரிமாண்ட் பண்ண சொல்லியிருக்கு. கடைசியா எழுதி நீங்க வந்து இந்த 12 பேரை ரிமாண்ட் பண்ணினா இந்த போராட்டம் இன்னும் வீரையடையும், இல்ல அடுத்த கட்ட லெவலுக்கு நாங்க போகணும். அன்னைக்கு வந்து சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்திருக்கோம். அவங்களும் மாவட்ட ஆட்சியர் எஸ்பிட்ட பேசி கன்சல்ட் பண்ணிட்டு நாங்க இந்த 12 பேரை ரிமாண்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த 12 பேருமே அப்ஸ்டாண்டிங் ஆயிட்டாங்க. இன்னொன்னு இந்த வழக்க என்கொயரி ஆபீசர் யாருன்னா டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் தான். 2 பேருமே தலித்து, டிஎஸ்பி தலித்து, இன்ஸ்பெக்டரும் தலித்து. இதுல இன்ஸ்பெக்டர் டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க, அவர் நேத்தியே டிரான்ஸ்பர் ஆயிட்டாரு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் டிரான்ஸ்பர் ஆயிட்டாரு. டிஎஸ்பிக்கு எப்போனாலும் டிரான்ஸ்பர் வரும்ட்டு ஒரு நிலைமை இருக்கு. இப்படியான பிரச்சனை அங்க இருக்கு. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இஷ்யூ ஆகுதுன்னா எந்த அதிகாரி அங்க அந்த சமூகம் ஒரு தலித்துகள் பிரச்சனை, தலித்துக்களுக்கான பிரச்சனை, அங்க வந்து என்கொயரி ஆபீசர் தலித்தா இருந்தா உடனே டிரான்ஸ்பர் பண்ண நிலைமை தான் அந்த வேதாரண்யத்துல இருந்துகிட்டே இருக்கு. இப்படியான நிலைமை தான் அங்க. நாமளும் தொடர்ந்து அங்க போராடிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனா மக்கள் இன்னமும் நாம பக்கம் வரல. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே திமுக, ஏடிஎம்கே தான் இருக்கு, அவங்கள்ட்ட தான் இருக்கிறாங்க. இப்படியா நிலைமை தான் அங்க இருக்கு. பிரச்சனை மட்டும் நம்மள்ட்ட வந்து புரிதலை ஏற்படுத்த வேண்டிய சூழல் இருக்குங்கிற இந்த அரசு. ஆனாதான் சொன்ன தோழர் ஏற்கனவே நிறைய பேசுனாங்க, சமூக நீதி பேசுற அரசு. இங்க இந்த தமிழ்நாட்டுல சாதி பிரச்சனை வந்துட்டாலே இந்த திமுக, ஏடிஎம்கே ஒண்ணு சேர்ந்துக்குது, சாதியா ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு தலித்துக்களை இப்படியான ஒரு பிரச்சனையே நிலவுக்குது. பிரச்சனை தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. அருள்தாஸ் வணக்கம் தோழர். நீங்க எடுத்து முயற்சி வந்து உண்மையிலேயே வந்து படிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க தோழர்கள்லாம். உண்மையிலேயே வந்து சரியான மூவ்மெண்ட் தோழர். இதெல்லாம் வந்து பல உத்வேகங்கள் எனக்கு தருது. ஆக்சுவலா இந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் எல்லாம் வந்து ஒரு கட்சியால வந்து ரன் பண்ண முடியுமா? இந்த மாதிரியான காலகட்டத்துல ஜாதி சங்கங்கள்ல இவ்வளவு வலுவா இருக்க காலகட்டத்துல செம்மையா ரன் பண்ண மூவ்மெண்ட். உண்மையிலேயே வாழ்த்துக்கள் தோழர் அதுக்கு. அப்புறம் கந்தசாமி தோழர் அவர் எப்படி இருக்காரு, இப்போ அவரோட மனநிலை எப்படி இருக்குன்றது ஒரு முதல் கேள்வி தோழர். 2வது நம்ம சண்முக மாநில செயலர் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அவர் கிட்டத்தட்ட அவர் வந்து எப்படி கிரெகிட்டி சொன்னாருன்னு தெரியல, இதே மாதிரி தான் சொன்னாரு. அதாவது வந்து ஜாதிய பிரச்சனைகள் ஒரு இடத்துல வருதுன்னா, ஒரு கிராமத்துல வருதுன்னா, அங்க வந்து இந்த முதலாளித்துவ கட்சிகளான திமுக, அதிமுக போன்ற கட்சிகள்லாம் ஒரே இடத்துல போய் நின்னுக்குது, நம்ம எதிர்த்து செயல்படுறாங்க, இதுதான் வந்து கால நிலவரம் சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்போ அந்த ஆங்கர் வந்து அவரே என்னங்க சொல்றீங்க அப்படியே அங்க கேட்கும்போது, ஆமா அதான் உண்மையான நிலவரம் சொல்றாரு. இப்போ அதுக்கான சிறந்த ஒரு உதாரணம் வந்து இப்போ நீங்க முன்னெடுக்கிற இந்த மூவ்மெண்ட் தான்.
உண்மையில அதை படிக்கும் போது இப்படி எல்லாம் கூட அவங்க பண்ணுவானுங்க. அதான் அவங்க கூட சேர்ந்து இருக்கிற கட்சி எல்லாம் பார்த்தா இவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்கட்சின்னு சொல்லிட்டு நார்மலா நியூஸ் மீடியாலயும் பிரிண்ட் மீடியாலயும் சொல்றாங்க. ஆனா இது எவ்வளவு மோசமான கட்சியா ஒண்ணு சேர்ந்து செயல்படுறாங்க. அப்போ ஜாதி இயக்கங்கள்ல தமிழ்நாடு வந்து இது ஆகுதுன்னு சொல்லிட்டு ராகவன். முதல்ல வந்து கேட்ட கேள்வி வந்து கந்தசாமி அவர் எப்படி இருக்காரு, அவரோட நிலைமை எப்படி, அவர் மனநிலை எப்படி இருக்குன்னு. ரெண்டாவது இது அடுத்த கட்ட மூவ்மெண்ட்ல வந்து நம்ம வெற்றி வர வாய்ப்பு எப்படி இருக்கு, இது மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து வேதாந்தத்தில் நடக்கிறதுக்கு அதை பத்தி நம்ம கட்சி மூவ்மெண்ட் வேற ஏதாவது எடுக்குதான்னு கேட்கறது ரெண்டாவது கேள்வி. தோழர், நீங்க கந்தசாமி தோழர் இப்ப வந்து நல்லா இருக்காரு. அவருக்கு வந்து நாம ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி பேசுறோம். அரசு தரப்புல இருந்து என்ன நிவாரணம் வாங்கி கொடுக்கணும், இது சம்பந்தமான வழக்கு சம்பந்தமா இந்த பிரச்சனை அரசு தரப்புல எவ்வளவு நிவாரணம் வரும் அது சம்பந்தமா ஒரு டீம் ஃபாலோ பண்ணி, அதுக்கான ஒரு குழு போட்டு அதுக்கான ஒரு டீம் ஃபாலோ பண்ணி அதுக்கான ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்லணும்னா, அந்த காங்கிரஸ் கட்சி மட்டும் மறுப்பு தெரிவிச்சு காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் முன்னாள் எம்பி PV ராஜேந்திரன் மட்டும் அவர் கலந்துகிட்டாரு. அந்த பேரணில கலந்துட்டு அவருக்கு வந்து அவங்க ஒரு 50 பேரோட காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு 50 பேரும் அந்த பேரணில கலந்துகிட்டாங்கிறதா. அவங்க மட்டும் தான் மறுப்பு தெரிவிச்சாரு. அந்த மறுப்பு தெரிவிச்சு அந்த போராட்டத்திலயும் அவர் கலந்துகிட்டாரு, அவர் அந்த பேரணிலையும் கலந்துகிட்டாருங்கிறதான். இன்னொன்னு அவ்வளவு மீடியா வந்துச்சு, எந்த மீடியாவிலும் செய்தி வரல. ஜெயா டிவியை தவிர எந்த டிவில எந்த சேனலுமே அந்த செய்தி ஒளிபரப்பே ஆகல. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. எப்படி வந்து இப்ப எதிர்கட்சிகள் லிஸ்ட் பார்த்தோம், நேத்து வந்து தாவேக்கா கொண்டு எல்லாருமே வந்து இதுல முன்னா நிக்கிறாங்களே, அது எப்படி? அது ஒரு பிரச்சனை, ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனைனா அந்த 2 பேர் சார்ந்த ஏதாவது ஒரு கட்சிகள் துணை நிக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. நீங்க சொல்றது திமுக மாவட்ட செயலாளர் வந்து ஒரு பிஷர்மேனு, அதே மாதிரி தாவேக்கா மாவட்ட செயலர் பிஷர்மேனு, இந்த பிரசிடண்ட் ஒருத்தர் இந்த ஆப்போசிட் பார்ட்டில இருக்கக்கூடிய ஒரு நபர் பிஷர்மேனு, மற்ற கட்சி எல்லாம் இருக்கிற எல்லாமே ஒரே சமூகத்துல உள்ளவங்க, ஒரே கமிட்டியில உள்ளவங்க. இவங்க எல்லாம் வந்து இந்த இவங்க 2 திமுக மாவட்ட செயலாளரும் அந்த தாவேக்கா மாவட்டத்துல ஒரே பிஷர்மேனும் பக்கத்து ஒரே ஏரியா அக்கரைப்பேட்டை, நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை தான் அவங்களுக்கு சொந்த ஊரு. மற்ற எல்லாருமே ஒரே கம்யூனிட்டியா உள்ளவங்க, அதனாலதான் அவங்க சேர்ந்தது. அதுல காங்கிரஸ் மட்டும்தான் வெளியில வந்து நாங்க அந்த போராட்டத்துல இல்ல, நாங்களும் இந்த போராட்டத்துல வருவோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 50 பேரோட அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. ஆனா இந்த பிரச்சனை வந்து நான் இங்க மத்த தோழர்கள் பேசி கேட்டதை விட பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு நீங்க சொல்றதை பார்த்தா. ஏன்னா இன்ஸ்பெக்டர் எல்லாம் சேஞ்ச் பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்கன்னா அப்ப அவங்க பெருசா நியூஸ் மீடியால வந்து பெரிய லெவல்ல பேசப்பட வேண்டிய ஒரு பிரச்சனைய அமுக்க பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆமா சார், இது வந்து முழுக்க வந்து அவர் இன்ஸ்பெக்டர் ரொம்ப நாங்க நெருக்கடி பண்ணா அவர் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்ல இருந்தாரு. சில விஷயம் சொன்னோம், உடனடியாக அவர் வந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. இதுல டிஎஸ்பி வந்து எதுவுமே பண்ண முடியாத சூழல்ல இருக்காரு அவரு. நம்ம பக்கமும் நிக்க முடியல அங்க, ஏன்னா மினிஸ்டர் லெவல்ல பிரஷர். இந்த மாவட்டத்துக்கு வந்து அதான் சொன்ன அன்பில் மகேஷ் தான் பொறுப்பு. அவர் நேரடியாவே உட்காந்து பேசுறாரு. சட்டமன்ற உறுப்பினர் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. நாகை மாலி நம்ம சிபிஎம் பார்ட்டியோட சட்டமன்ற உறுப்பினர் கலந்துக்கிறாரு. கூட எஸ்பி கிட்ட பேசுறாரு, மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசுறாரு. நீங்க இதுல எதாவது ஆக்ஷன் எடுக்கலைன்னா நான் சட்டமன்றத்திலேயே பேசுவேன், இந்த சம்பந்தமா பேசுவேன், அன்பில் மகேஷ் மேல குற்றச்சாட்டுவேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அங்க நடக்கிற மீடியாலையும் நம்ம மீடியால பேட்டி கொடுத்தோம். இதே மாதிரி இந்த இவர் வந்து எல்லாரும் வந்து தலையிடுறாங்க அப்படின்னு இந்த கட்சி தலையிடுது அப்படின்னா ஒரு மீடியால கூட அந்த செய்தி வரல. வெறும் பேரணி வந்தோம், ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்கன்னு மட்டும் ஜெயா டிவில வந்துச்சு. அவங்க கூட ஒரு முழுமையான ஒரு செய்தியை வந்து அவங்க சொல்லவே இல்லை. இன்னொன்னு நீங்க சொல்றத பார்த்தா பிசிஆர் கேஸ் எல்லாம் வந்து 10ல் 1 கூட பதிவாகிற மாதிரி தெரியலையே. பெரும்பாலும் வந்து வேற ஒரு அரசியல் பின்புலத்தோட வந்து நம்ம பிரச்சனை போராட்டம் அந்த மாதிரி இறங்கினா மட்டும்தான் பதிவாகிற மாதிரி இருக்கு. அப்ப தினந்தோறும் நடக்கிற பிரச்சனைகள்லாம் எப்படி நூத்துக்கணக்கான பிரச்சனைகள் வந்து அப்படியே போகுது போல இருக்கு பதிவாகாம. கரெக்ட். 11ஆம் தேதி இந்த நோட்டீஸ் பாத்தீங்களா? இதுல 11ஆம் தேதி ஒரு குவாரியில வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரை வந்து அங்க இருக்கிற ஒரு சமூகத்தில் உள்ளவர் வந்து செருப்பு காலோட எட்டி உதைக்கிறாரு சாதியை சொல்லி. அங்க நாங்க இவ்வளவு நேரம் வேலை பார்க்கறோம், எனக்கு ஏன் இவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்க, இவ்வளவு வாங்குறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. நீ என்னடா என்ன எழுதி வைக்கிற, செருப்பு காலோட எட்டி உதைக்கிறாரு. நாம வந்து அந்த அந்நேரமே வந்து பெட்டிஷன் கொடுக்குறோம், வழக்கு போடல. மொத்தம் 3 பேர். அதுல இது இப்ப 11ஆம் தேதி நடந்த அந்த நோட்டீஸ் கூட நான் தோழருக்கு அனுப்புறேன். இது வந்து கீழையூர்ல காமேஸ்வரத்துல நடந்த சம்பவம். இது நாகப்பட்டினத்துல போறல. நாம உடனே வந்து காவல் நிலைய முற்றுகை போராட்டம் போடணும். சிபிஎம் பார்ட்டி சார்பா
அதே தீண்டாமை ஒழிப்பு, டைஃபி, மாத சங்கம் எல்லாம் சேர்ந்து கீழே ஒரு காவல் நிலையத்தை முற்றுகை போராட்டம் பண்ணனா, அப்புறம் தான் அன்னைக்கு காலையில முற்றுகை போராட்டம் பண்ணா முத நாள் உடனே பிசிஆர் ஆக்ட் போட்டு 3 பேரு அந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்க ஒருத்தரை தான் கைது பண்ணிருக்காங்க. அவ்வளவு பிரஷர் கொடுத்து அங்க இன்னும் 2 பேரை கைது பண்ண முடியல. அதால ஒரே செய்தி மட்டும், நாகப்பட்டினத்துல பிசிஆர் ஆக்ட் போட வைக்கிறது பெரிய விஷயம். போராட்டம் பண்ணா மட்டும் பிசிஆர் ஆக்டே விழுவுது. ஒண்ணும் இல்ல தோழர், நான் அந்த பகுதியை பத்தி தான் பேச போறேன். அதில் தோழர், நான் ஏதாவது தப்பா சொன்னா நீங்க கரெக்ட் பண்ணுவேன் தோழர். ஒண்ணும் இல்ல தோழர், இப்ப அமிர்தத்துல குதிஷ் தோழர், இப்ப நீங்க நிலவியல் அமைப்பா நீங்க அந்த பகுதியை பாத்தீங்கன்னா ஈசிஆர் கிராஸ் ஆகும். ஈசிஆருக்கும் ஈஸ்ட் சைடு கொஞ்சம் அது வந்து கோஸ்டல் ஏரியாவா வந்துடும். அது ஒரு தனி தீவு மாதிரியே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து வெளியில பிசினஸ் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருப்பாங்க. சொல்றது இந்த இடைநிலை சாதிக்காரர்கள் நிலம் வச்சிருப்பாங்க. ஆனா அங்க இருக்க தலித் சமூகங்கள்கிட்ட நிலம் இருக்காது. அவங்க எல்லாருமே வந்து தினக்கூலிகளா தான் இருப்பாங்க. பெரிய பெரிய அளவுல பெரிய கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்றவங்களா தான் இருப்பாங்க மேக்சிமம் அந்த பகுதியில இருக்கவங்க. இந்த மாதிரியான ஜாதிய ரீதியான ஒடுக்குமுறைகள் வந்து இன்னமும் அங்க வந்து ஒரு பண்ணையார்த்தனமாவே இருக்கும். அங்க அந்த பகுதி வந்து மற்ற பகுதிகளோட இந்த நிலப்பிரபுத்துவம், அந்த பண்ணையார்த்தனம் இன்னமும் அங்க இருக்கும். அங்க இருக்க இடைநிலை ஜாதி மக்கள்கிட்ட அவங்க என்னன்னா ஃபுல்லா இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட இருக்க பவர், பொலிட்டிக்கல் பவரோ பணபலமோ எல்லாமே வந்து ஒரு நல்ல ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. அந்த பகுதியில ஆர்கனைஸ்டா இருந்துகிட்டு இந்த மாதிரியான வழக்குகள் வந்து பதிவு பண்றதையோ இதையும் வந்து தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப மோசமான ஒரு ஜாதிய இருக்க கொண்ட பகுதி தோழர். அந்த பகுதி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட் மாதிரி தான் இருக்கும். அந்த பகுதியை நீங்க முத்துப்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்கும் தோழர். இங்க பட்டுக்கோட்டையில இருந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த முத்துப்பேட்டையில இருந்து அங்க வேதாரண்யம் வரைக்கும் ஈஸியாரு கரெக்டா நீங்க கூகுள் மேப்ல கூட பாத்தீங்கன்னா தெரியுங்க. அது அப்படியே ஒரு மாதிரி சர்க்கிள்ல வந்து ஒரு தனி தீவு மாதிரியே வந்து இருப்பாங்க. கரெக்டா தோழர் அல்தாஸ் தோழர் இது சொல்றது எப்படி தோழர்? கரெக்ட். முத்துப்பேட்டையில இருந்து திருப்பூண்டி வரைக்கும் வேளாங்கண்ணி சரௌண்டிங் அது அப்படியே ஒரு தீவு இருக்கு. நீ சொல்றது கரெக்ட். எல்லா விவசாயமும் அங்கதான் இருப்பாங்க. பெரிய இடம் வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட நல்லாதவங்க அங்கதான் 5 பேர் பார்க்கும். இப்படியான நிலைமை தான் அங்க இருக்கு. தோழர் சொல்றது கரெக்ட். ஆனா அந்த எது நடந்தாலும் அந்த செய்தியை வெளியில கொண்டு வராதக்காக ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்கணும். எப்படியா பத்தி கேஸ் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் மூடி மறைக்கக்கூடிய சூழல் அங்க இருக்கு. அதுக்கான காவல்துறையே விலை கொடுத்து வாங்கக்கூடிய அதிகாரமும் உங்கள்ட்ட இருக்கு. நீ என்னதான் காவல்துறையே இந்த பிசிஆர் ஆக்ட் பொறுத்த வரைக்கும், ஆனா காவல்துறையும் வருவாய்த்துறையும் ரொம்ப ஒஸ்ட். நாகப்பட்டினத்துல எவ்வளவோ என்னவோ பண்ணி என்னென்னமோ கேட்டத இன்னும் ஓப்பனா சொல்லும். மைக்ல கூட போன வாட்டி மைக்ல கூட இப்படியேதான் பேசுவான். ஓயாப்ப ஒருத்தனை பெற்று இருந்தா நீ ஏன்டா ஆனா காசுக்கு விலை போற வரைக்கும் நான் கேட்டாச்சு காவல்துறை அது. ஆனா இப்படியான ஒரு கேவலமான ஒரு காவல்துறை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்க காவல்துறை சிஎம் கட்டுப்பாட்டுல இருக்கிறானே தெரியல. யார் கட்டுப்பாட்டுல செயல்படுதுன்னே நமக்கும் ஒண்ணு புரியல. அதாவது பிசிஆர் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் முழுக்க காவல்துறை நேர்மையா செயல்பட்டுச்சுன்னா இந்த பிரச்சனைகளே, இந்த சாதி பிரச்சனைகளே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். இது முழுக்க காவல்துறையில கையில தான் இருக்கு. அது எங்க தோழர் அவரு வந்து அதை பத்தி கண்டுக்கிற மாதிரி தெரியல. நம்ம நாகைமல்லி தோழர் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துன்னு வர்றாரு திருநெல்வேலி அலுவலகம் தாக்கப்படுறத பத்தி. அதை முழுசா வந்து அது ஒளிபரப்பு கூட பண்ணல மீடியால. அவர் எடுத்துன்னு வர தீர்மானத்தை டிஸ்கஷன் இருக்குல்ல, விவாதம், சட்டமன்ற விவாதத்தை ஒளிபரப்பு கூட பண்ணல. தீர்மானம் வரும், அதுக்கு பாத்தீங்கன்னா முதல்வரோட ஆன்சர்ஸ் வரும், அவ்வளவுதான். முதல்வர் வந்து அவர் வந்து மன்னாரி மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பட்டுப்பாடு பாடுவார். இது மாதிரி பண்ண, அது மாதிரி பண்ண, இது மாதிரி செஞ்சேன். கடைசியா வந்து இப்போ தனி ஏற்பாடு தேவையில்லை, தனி சட்டம் தேவையில்லை, இருக்கிற சட்டமே போதும், அட்ராசிட்டியை கண்ட்ரோல் பண்ண இருக்கிற சட்டமே போதும் சொல்றாரு. இருக்கிற சட்டமே இங்க அமல்படுத்தலன்னு சொல்றது ஒரு குறை தான் இருக்கு இங்க. கரெக்டுங்களா? இதேதான் வந்து குபேரப்பட்டினம்னு அதுதான் நடந்தது. குபேரப்பட்டத்துல நம்ம தோழர் தான் வந்து டைபி தோழர் தான் வந்து இந்த விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண. இது மாதிரி ஒன்னுல ஒரு காலி கிரவுண்ட்ல ஒரு பசங்க விளையாடிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. அந்த சைடு மஞ்சள் நீர் மஞ்சள் நீர் விழா நடத்துறாங்க. அங்க பட்டாசு வெடிக்கிறாங்க. அப்ப கொஞ்சம் தள்ளி வெடிங்கப்பா அப்படின்னு சொன்னதுக்கு இவன் என்ன பண்றான், கிரவுண்ட்லயே வெடிக்கிறான், மக்கள் மேல போடுறான். அது வந்து கேட்டதுக்கு என்ன பண்றான்னா கவுண்டர் எஃப்ஐஆர், நீங்க சொல்ற மாதிரி கவுண்டர் எஃப்ஐஆர் போடுறது அவங்க மேல. இவங்க பிசிஆர் கொடுக்கறதுக்கு முன்னாடி கவுண்டர் எஃப்ஐஆர் கொடுக்குறது அச்சுறுத்திட்டு. அன்னைக்கு நைட்டே என்ன பண்றாங்கன்னா இதே மாதிரி போஸ்ட் ஒட்டிட்டானுங்க. இந்த மாதிரி வந்து இந்த மக்கள் வந்து பணத்துக்காக நம்ம பிசிஆர் சட்டத்தை தவறாக பயன்படுத்துறாருன்னு சொல்லிட்டு யூடியூப்ல வீடியோ போடுறானுங்க.
போஸ்ட் ஓட்டுறானுங்க. அடுத்த நாள் காலையில என்ன பண்றதுன்னா போலீஸ் உள்ள வருது. எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிஎஸ்பி, ஒரு 2 எஸ்ஐ, ஒரு 8 கான்ஸ்டபிள், எத்தனை பேரு 4 பேருக்கு சம்மன் கொடுக்க, அவதூறு கேஸுக்கு நான் 4 பேருக்கு சம்மன் கொடுக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே உள்ள வந்து கேள்வி கேட்குது. இந்த லெவலுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்து இந்த மக்களுக்கு கொடுக்குறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை அச்சுறுத்துறதுக்கான ஒரு கருவியா பயன்படுது. இது முழுக்க முழுக்க சாதி பின்புலத்தோட இருக்கிற பொலிட்டிக்கல் பவர் செய்யுது. இதேதான் நம்ம இங்கேயும் பாக்குறோம். வேதாரண்ய பிரச்சனையிலையும் இதுதான் நம்ம பாக்குறோம். கவுண்டர் எஃப்ஐஆர் போட்டு டிலே பண்ணி அத வந்து சரி இதுல வந்து அவங்களுக்கு பிசிஆர் ஏன் பிசிஆர் வழக்க வந்து பதிவு பண்ணல அப்படின்னு சொல்றதுக்கு அன்பில் மகேஷ் என்ன சொல்றாருன்னா, நம்ம மேல்மட்டத்துல ஒரு ஐகானிக்கா இருக்கிற லீடர்ஸ் வந்து இது மாதிரி அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க உன்னோட கேடருக்கு நீ சொல்லி கொடு, சாதி இப்படின்னா சாதிக்கு எதிராக இப்படி நிக்கணும், இது மாதிரிலாம் நடந்துக்க கூடாதுன்னு சொல்லி உன் கேடருக்கு சொல்லி கொடு. உன் கேடருக்கு சொல்லி கொடுக்காம நீ இஷ்டத்துக்கு நீ நடந்துகிட்டு நான் மறைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் முன்னிருந்து நிப்பேன் அப்படின்னு சொல்றது என்ன விதமான நியாயம்? அப்படிதான் நம்ம கேட்கறோம். அது கரெக்ட், நீங்க பேசுறது கரெக்ட். அதுதான் அது அந்த அரசியல் புரிதல் அங்க இருக்கிற திமுகவுல இருக்கக்கூடிய உச்சபட்சமான பதவியில் வகிக்கக்கூடியவனுக்கே கிடையாது. அவனோட நோக்கமே வந்து ஒரு தலித்து வந்து நம்மளை கேள்வி கேட்கிறதா, இப்படியான பார்வைதான். யாரா வேணாரு, பணம் படிச்சவனாரு, தலித்து பணம் படைச்சனாரு, கார் வச்சுக்கோ, மாளிகை கட்டிக்கோ, எதை வச்சாலும் நீ வந்து தலித், நீ என்ன எப்படி கேள்வி கேட்ப? அந்த மைண்ட் செட் தான் அவங்கள்ட்ட இந்த திமுகவும் ஏடிஎம்கே மத்த எல்லா கட்சியும் ஒண்ணு அதுதான் இருக்கு. யாரா வேணா இருந்தாலும் கூட அப்படியான ஒரு நிலைமை தான் இங்க இருக்கு. பிஜேபி வரைக்கும் அதுல ஏடிஎம்கே திமுக பிஜேபி வரைக்கும் ஒரே நிலைப்பாட்டுல தான் இருக்கிறானோ. எந்த கட்சியில வேணா இரு, ஆனா சாதியா ஒன்னா இரு அப்படிங்கிறானோ. அப்படிதான் அந்த நோட்டீஸ் காட்டுது. அப்ப வந்து அதுலயே அந்த நோட்டீஸ் போட்டதுலயே தெரியலையா மைய கருத்து என்னன்னு இங்க இருக்கிற காவல்துறைக்கு கண்டுபிடிக்க முடியல, இங்க இருக்கிற மாவட்ட எஸ்பிக்கு தெரியாதா? இவங்க ஆதிக்க சாதிக்கு பூரா ஒன்னா சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணதுன்னா அப்ப நடந்த சம்பவம் உண்மை தானே இங்க இருக்கிற எஸ்பிக்கு தெரியல பாருங்க. ஒரு ஐபிஎஸ் படிச்சவனுக்கு அப்படியான ஒரு நோட்டீஸ் வருது, எல்லா சாதிகாரனும் ஒண்ணு சேர்றான். அப்பனா அந்த சம்பவம் இந்த பிரச்சனையோட மைய கரு என்னன்னு தெரியல அவனுக்கு. இப்படியான சம்பவம் இருக்கு, இப்படியான பிரச்சனை இருக்குன்ட்டு இங்க இருக்கிற எஸ்பி தெரியல. இன்ன வரைக்கும் டிஎஸ்பி அந்த இடத்த ஸ்பாட்டை போய் வந்து ஆய்வு பண்ணவே இல்லைங்க. அந்த கோடையக்காரில் நடந்த சம்பவத்துல, அண்ணா நகர் நடந்த ஒரு இடத்துல கூட ஆய்வு இது பண்ணல. இன்ஸ்பெக்டர் போய் அந்த ஏரியாவில் போய் அந்த கைது பண்ற அந்த 4 பேரையும் கைது பண்ணுது. இந்த பெட்டி கேஸ்ல போய் கைது பண்ணப்போ ஒட்டுமொத்தம் ஒரே எல்லா சமூகமும் சேர்ந்து காவல்துறையோட வாகனத்தை வழிமறைச்சு அவனை இறக்கி விட்டுட்டு போ, இல்லைன்னா இங்க என்ன நடக்க தெரியாதுன்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டரையே என்கொயரி ஆபீசரே மிரட்டுறாங்க. உடனே காவல்துறை பயந்து 4 பேரையும் இறக்கி விடுது. இல்ல நாங்க கைது பண்ணிட்டோம், நாங்க போய் ஜாமீன் எடுத்துறோம், இல்ல நீ ஜீப்ல ஏத்தக்கூடாது, இந்த 4 பேரையும் நானே அழைச்சிட்டு வரேன்ட்டு அவன் கார் பிடிச்சி அழைச்சிட்டு வர்றான். அப்போ இந்த இன்ஸ்பெக்டர் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, இந்த சம்பவத்தை வந்து தன்னோட உயர் அதிகாரியான டிஎஸ்பிக்கு சொல்லியிருக்காரு, டிஎஸ்பி ஏடிஎஸ்பிக்கு சொல்லியிருக்காரு. ஆனா இதுக்கான எந்த மூவ்மெண்ட்டுமே அதுக்கு இருக்கிற காவல்துறை பண்ணல. அதனாலதான் அந்த இன்ஸ்பெக்டரை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க, டிரான்ஸ்பர் பண்றாங்க. ஆக்சுவலா இங்க வந்து ட்விட்டர்ல இந்த நேஷனல் என்ன என்சிஆர்பியா இந்த டேட்டாவை வச்சு பல விவாதங்கள் நடக்குது. அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் எத்தனை கேஸ் பிசிஆர் கேஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகுது அப்படிங்கிற டேட்டாவை அவன் வெளியிட்டுட்டே இருக்கான் மாசம். அதன் அடிப்படையில சில விவாதங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பெரிய அளவுல கேஸ் ரெஜிஸ்டர் ஆகாத மாதிரி காமிக்குது. ஸோ தமிழ்நாடு வந்து பெரிய அளவுல சாதிய தீண்டாமை கொடுமைகள் நடக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரியான பிம்பம் வந்து அது அந்த டேட்டா மூலமா உருவாகுது. அதை வந்து திமுகவுடைய ஐடி விங் வந்து மொத்தமும் அதை ஒரு புரொபகண்டாவே கொண்டு போறாங்க, தமிழ்நாட்டுல பிரச்சனை இல்லைன்னு. ஆனா நீங்க சொல்ற செய்திப்படி பார்த்தா தமிழ்நாடு தான் இந்தியாவில நம்பர் 1 இருக்கும் போல இருக்கு. ஏன்னா அத்தனை பிரச்சனைகள் வந்து ஒரே ஒரு செய்தி ரீசெண்டா ஒரு ஆங்கில இந்தியால வந்து நான் வந்து ஒரு படிச்ச ஒரு ஆர்டிகல் ஒன்று படிச்சுன்னு வச்சுங்களேன். இந்தியாவிலேயே கிரைம் எல்லா கிரைமும் ரொம்ப லோவா பதிவாகிற மாநிலம் தமிழ்நாடு. அப்படியான ஒரு பின்பத்தை தமிழ்நாடு அரசு அது பண்ணிக்கிட்டே இருக்கு. எந்த வழக்கையும் ஈஸியா பதிய விடாத ஒரு அளவுக்கு தமிழ்நாடு அரசு காவல்துறையை தன்னை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கா, தன்னோட அப்படியான ஒரு நிலைமையை இங்க வச்சிருக்கு. இப்ப மற்ற மாநிலங்கள கிரைம் அதிகமாச்சுன்னா அந்த மாநிலத்தினோட ஆட்சி தன்மை வந்து இப்படியான ஒரு பார்வை இருக்கு, டிபேட் ஆகும், மக்கள் மத்தியில பிரச்சனை ஆகும் சொல்லிட்டு தமிழ்நாட்டுல மட்டும்தான் அந்த கிரைமோட எண்ணிக்கையை குறைச்சிக்கிட்டே இருக்கு. எந்த காவல் நிலையத்திலையும்
எஃப்ஐஆர்ங்கிறது அவ்வளவு சீக்கிரம் பதியப்படுறதே கிடையாது. அது எந்த கேஸா இருந்தாலும் சரி, போக்சோ இருந்தாலும் சரி. இப்போ நேத்து கூட ஒரு முந்தா நாள் ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு பெண்ணை வந்து சாதியை சொல்லி ஒரு ஹெச்எம்ஏ அடிச்சிட்டாரு, தவறான வார்த்தைகளை சொல்லி அடிச்சிட்டாரு. உடனே நாமளும் எஸ்எஃப்ஐயும் டைஃபையும் உள்ள வந்து தலையிட்டு அது பெரிய அளவுக்கு பிரச்சனை கேட்டோம். இன்னொன்னு அது வந்து அந்த ஸ்கூலோட ரெப்யூட்டேஷன் அரசு ஸ்கூலா இருக்கு, இந்த செய்தியை பெரிய அளவுக்கு கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே டிஓ சிஓ எல்லாம் வர வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினோம். அவர் மேல வழக்கு போட சொன்னோம். உடனே வந்து அவர் வந்து கைது பண்ண சொன்னோம், துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க சொன்னோம். எல்லாத்துக்கும் எழுதி கொடுத்துச்சு. அப்ப இன்ஸ்பெக்டர் உட்காந்துருந்தாரு, டிஓ உட்காந்து, சிஓ உட்காந்து எழுதி கொடுத்துட்டு போன காவல்துறை உடனடியாக அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ், அப்பா ஒரு பக்கம், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை ஆகி 2 பேருமே வேற இருக்காங்க. உடனடியாக அந்த எச்சம் உடனே போய் இன்ஸ்பெக்டர், அங்க இருக்கிற போலீஸும் சேர்ந்து போய், டிஓவும் சேர்ந்து போய், பேரன் அவங்க அப்பா அம்மா ஒத்து வரல, அவங்க அப்பா உடனே பார்த்து அவங்க அப்பாவுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் செட்டில்மெண்ட் பண்றாரு. உடனே அவங்க அப்பா பொண்ணை அழைச்சிட்டு போய் இந்த கேஸை வாபஸ் வாங்குறாரு. அவர் மேல எந்த நடவடிக்கையுமே இல்ல. தப்பு செஞ்சாரு, ஸ்டூடெண்ட சாதி சொல்லி பேசினாரு, அடிச்சிருக்காரு, தகாத வார்த்தையில பேசியிருக்காரு. ஆனா இது காவல்துறை நினைச்சிருந்தா உடனே எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிருக்கலாம். போக்சோல போகும் இந்த வழக்கு வந்து போக்சோல போக வேண்டிய வழக்கு. ஆனா அங்க இருக்கிற காவல்துறை, பள்ளி கல்வித்துறை 2 சேர்ந்துக்கிட்டு அவனை வந்து, ஏன்னா அவர் வந்து பிஜேபியில இருக்கிறாரு, அந்த ஹெச்எம் வந்து பிஜேபியில இருக்கிறாரு, உடனடியாக பிஜேபி தலைவர்களை வச்சு பேசி உடனே ஒண்ணு இல்லாம பண்ணிட்டான் இந்த கேஸ. உடனே எப்படி மாத்திட்டாங்கன்னா, எஸ்எஃப்ஐ டைஃபி இந்த ஒண்ணு இல்லாத பிரச்சனையை வந்து ஒரு அவதூறு பரப்புற வேலையை பார்த்துட்டு இருக்குன்ட்டு இந்த மாதிரி செய்தியான ஒரு செய்தியா வெளில விட்டுட்டு, இது வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தோழர். பாருங்களேன், பிஜேபியோட எச்எம், பிஜேபி சார்புடையவருக்கும் நம் அன்பில் மகேஷ் தான் உதவி பண்றாரு, காவல்துறை சொல்லுது. பாருங்க. ஆனா வந்து இங்க வந்து சென்னையில வந்து நடந்த மேட்டுக்கு என் ஏரியால யாரா வருவா, எப்படி வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓட விட்டாரு அன்பில் மகேஷ். ஆனா இங்க உண்மையை பார்த்தனா, உண்மை கலவர நேரத்துல போய் பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் தான் வந்து தடுக்கிறாருன்னு சொல்றீங்க. இந்த கேஸ பொறுத்தவரை, இந்த ஹெச்எம் பொறுத்தவரை போக்சோல போக வேண்டிய கேஸ். ஏன்னா அவ்வளவு வார்த்தையை சொல்லி, ஒரு கொச்ச வார்த்தை சொல்லி, கெட்ட வார்த்தை சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பொது மத்தியில உட்காந்து பேசுறாரு. 2 ஸ்டூடெண்ட், அந்த 2 ஸ்டூடெண்ட்டுமே நாங்க அப்ப நைட் 10 மணிக்கு அழைச்சிட்டு போய் அட்மிஷன் போடுறோம். அந்த பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணிட்டு நாங்க அழைச்சி, எங்கள்கிட்ட தகவல் வருது, உடனே நாங்க மெடிக்கல் காலேஜ் நாம மெடிக்கல் காலேஜ்ல போய் அங்க இன்னும் அட்மிஷன் போடுறோம். காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறான். உடனடியாக நாம வந்து சமூக நலத்துறையில பேசுறோம், இது வந்து போக்சோ கேஸ்ல அண்டர் பண்ணுங்க சார், என்ன மகளிர் சேசல பேசுங்க சார், அவங்க சொல்றாங்க, டைரக்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம எல்லாட்டையும் பேசுறோம். அவசரமா காவல்துறை நம்மள்ட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துது. பேச்சுவார்த்தை கைது நடவடிக்கை போறோம், துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறேன்னு. ஆனா எவன் நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த டிஓவே போய் உட்காந்து பேரண்ட்ஸ்ல பேசி ஒரு செட்டில்மெண்ட் 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு கேஸ வாபஸ் பண்ணி ஒண்ணுமே இல்லான்ட்டு போயிட்டாங்க. ஆனா எப்படி மாத்திட்டாங்கன்னா, நீங்க தாங்க ஒண்ணுமே, காவல்துறை இன்னைக்கு இப்ப என்ன சொல்லுது போலீஸ், நீங்க தாங்க ஒண்ணுமே இல்ல கேஸ போய் நீங்க தான் பெருசா எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்க பக்கம் திருப்புது. இது களத்துல இருக்கிற அந்த சாதி வெறியர்களுக்கு இன்னும் உத்தியோகம் தான் கொடுக்கும். கரெக்டுங்களா? இது மாதிரி ஆஃப்லைன்ல நான் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு போக்கு வந்து தொடர்ச்சியா நம்ம கடைபிடிக்கிறாங்க. இந்த காவல்துறை கடைபிடிக்குது, இல்ல இங்க இருக்க அரசியல் சார்ந்த நபர்கள் வந்து கடைபிடிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்ற ஒரு போக்கு வந்து இன்னும் இந்த அட்ராசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு பாயிண்ட்ல விசிபிளா ரொம்ப ப்ரூட்டலா தெரிஞ்சா மட்டும் தான் இந்த அட்ராசிட்டின்னு ஒத்துக்குமா அந்த சமூகம்? நான் அதான் கேக்குறேன். திருப்பியும் வந்து, ஏன்னா தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தோழர் ஒருத்தத்துல பேசிட்டு என்ன சொல்றேன்னா, தோழர் மாசத்துக்கே 30 நாள் தான் தோழர். ஆனா பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா 35-45 வருது தோழர். நம்ம எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்றதுன்னு போயிட்டு இங்க வந்து முடிச்சுட்டு, இங்க வந்து திருப்பியும் அதை முடிச்சுட்டு வந்துட்டு வந்தாதான் தோழர் அது நடக்குது. அதுக்கடுத்து எல்லாத்துக்குமே நம்ம போராட்டம் பண்ணாதான் தோழர் வழக்கே பதிவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமா பதிவு பண்ணாரு. இதுதான் நம்ம சொல்றோம். உண்மை, இது உண்மை 100% ஒரு பிரச்சனை அட்டன் பண்ணுவோம், இன்னொரு பிரச்சனை வருது, நாம இதுல போய் தலையிறதா அதுல தலையிறதா? ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிற ஊழியர் பற்றாக்குறை, அங்க இருக்கிற ஏன்னா இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கிற ஊழியர்களை ஒரு வேலை போய் வேலை செஞ்சாதான் இன்னைக்கு இந்த இங்க இருக்கிற குழு கடலை மாட்டிக்கிட்டு பெரிய அவஸ்தைப்படுறாங்க நம்ம தோழர்கள். சரி, அவங்கள வச்சுக்கிட்டு சாயந்தரம் மாலை காவல்துறை போராட்டம் பண்றது, இப்ப நீ சொன்ன மாதிரிதான் அட்ட டயத்துல 4 பிரச்சனை வருதா, 4 பிரச்சனை எங்க போய் போராட்டம் பண்றது? போராட்டம் பண்ணாதான் பிசிஆர் ஆக்டே போடுறான். நாங்களும் கேட்டே போட்டோம் எஸ்பியை பார்த்து, இந்த பிரச்சனையில போய் என்ன சார் இது, உங்களுக்கே ஒரு மனசாட்சி இந்த பிசிஆர் ஆக்ட் என்ன சொல்லுதோ அந்த சட்ட அடிப்படையில நீங்க செயல்பட மாட்டேங்கிறீங்க, ஒரு அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க,
நாங்க போராட்டம் பண்ணி தான் கேட்கணும். செவிடங்காதுல சங்கு ஊதுற கதையாவே இங்க இருக்கிற கதை இருக்கே சார் அப்படின்னு எஸ்பியை பார்த்தே கேட்டாச்சு. அந்த எஸ்பி வாயும் திறக்க மாட்டேங்கிறாரு, பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. இதுக்கு மேல நம்ம என்னதான் கேட்கறது? போராட்டம் பண்ணுனா அதான் சொல்ற மயிலெல்லாம் இங்க இறக்கப்படாது. மயிலை பிடிச்ச மயிரை புடுங்குற வேலையில தான் இந்த அரசாங்கம் நம்மள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. இது கண்டினியூஸா நடக்குது. இந்த நம்ம வந்து அந்த ஆட்சி கட்டில உட்கார்ந்ததுல இருந்து நம்ம பண்ற ஒரே வேலை வந்து இந்த அரசாங்கம் சட்டத்தை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுதான் பிரதான கோரிக்கையா வச்சு நடந்துட்டு இருக்கோம். இந்த சாம்சங் பிரச்சனையா இருக்கட்டும், அதுல நாங்க என்ன சொல்றோம், 45 நாள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண ஒரு சங்கத்தை நீ பதிவு பண்ணி திருப்பி கொடுக்கணும். அதையும் கொடுக்கல, சட்டத்தை இந்திய சட்டத்தின்படி நீ நடந்துக்கோ அப்படின்னு சொல்றோம். இது குபேராப்பட்டினமா இருக்கட்டும், அப்புறம் வந்து வேதாரண்யமா இருக்கட்டும், அப்புறம் இருக்கிற தூய்மை பணியாளர்களா இருக்கட்டும், பணியாளர் போராட்டங்களா இருக்கட்டும், தமிழ்நாட்டுல நடக்கிற எல்லா ஜாதி அட்ராசிட்டியா இருக்கட்டும், இல்ல வந்து எப்படி சொல்ற வன்கொடுமைகளுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்ற விஷயத்தான் நம்ம சொல்றோம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து மாவட்ட தோறமும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில வந்து கலந்தாய்வு கூட்டம் நடத்தணும். கலந்தாய்வு கூட்டம் இந்த மாவட்ட வாரியாக நடத்த மாட்டேது. இதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க வகுத்த சட்டங்களை ஒழுங்கா ஃபாலோ பண்ணாவே போதும் தான் நம்ம சொல்றோம். நீங்க வகுத்த சட்டங்களை ஒழுங்கா ஃபாலோ பண்ணாம உங்க கட்சிக்காரன் அப்படியே ஓபன் பண்ணி கண்டமேனி திரி அப்படின்னு சொல்லிடுறது, நான் உட்காந்துட்டு எல்லா பிரச்சனையும் பண்றதுக்கு நீயே முன்னாடி வந்து தடுக்கிற வேலையும் பண்றது. ஒண்ணு உன் கட்சிக்குள்ள பேசி அட்லீஸ்ட் பாத்துக்கோ, ஒழுங்கா நடந்துக்கோ, இல்ல கட்சி வந்து நம்மள சிவியரா ஆக்ஷன் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியாச்சு விடணும். அதையும் பண்ண மாட்டேற, அவனை ஓபன் அப் பண்ணி விட்டுற. இந்த சைடும் வந்து தடுப்பு நடவடிக்கை இல்ல சட்ட ரீதியான நடவடிக்கை ஏதாவது செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணி பாரு, என்னால எதுவும் பண்ண முடியாது, சட்டம் வந்து பாஞ்சிரும் அப்படின்னு சொல்ற, இரும்பு கரம் கொண்டு அடுக்கிறியான்னு கேட்டா அதுவும் அடக்க மாட்டேற. பாதிக்கப்பட்ட தொடர்ச்சியா நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கேஸிலுமே பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளி ஆக்குற ஒரு போக்கு இருக்குல்ல, அந்த போக்கை கட்டுப்படுத்துக்கான பொறுப்பு வந்து இந்த அரசுக்குள்ள தான் இருக்கு. அந்த செய்ய மாட்டேதுன்னு சொல்றதுதான் நம்ம பிரச்சனையாவும் பாக்குறோம், அதை தான் நம்ம முன்னிறுத்தி பேசுறோம். அது வந்து இவங்க கீழே கிட்டத்தட்ட காதுல வந்து செவரங்காதுல சங்கு ஊதுற மாதிரி தான் சொல்றது. இவங்க கீழே அந்த போக்கை தான் கடைபிடிக்கிறாங்க அவங்க. அது கரெக்ட். அதான் சொல்றேன், அரசியலமைப்பு சட்டத்தையும் கடைபிடிக்கிறது இல்ல, பாதிக்கப்பட்ட சைடையும் பேசுறது இல்ல, முழுக்க காவல்துறை ஒரே சைடா நின்றுதான் பேசுது. நான் என்ன சொல்றேன், அவன் சொல்றேன் சீமான ஒண்ணு பாதிக்கப்பட்ட பக்கம் இல்ல, இல்ல பாதிக்கப்பட்ட அடுத்த ரோட்டுக்கு அங்கிட்ட பக்கம் இல்ல, ரோட்டுக்கு இந்த பக்கம் இல்ல, அப்படி இருந்துன்னா எந்த பக்கமா நிக்காம ஒரு சூழ்நிலை தான் இங்க இருக்கிற காவல்துறை பண்ணிட்டே இருக்கு. ஒரு சினிமால ஒரு டைலாக் வரும்ல, சுப்ரீம் கோர்ட்டாவே இருந்தாலும் பஞ்சாயத்து தாண்டா, இங்க பஞ்சாயத்தை தாண்டி எதுவும் கிடையாதுன்னு. அந்த மாதிரி என்னதான் சட்டங்கள் இருந்தாலும் சரி, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து உள்ளூர் பணியாளர்கள், உள்ளூர்ல இருக்கிற அரசியல்வாதிகள், அவங்கள தாண்டி அங்க சட்டமே ஈடுபடுறது இல்ல. சட்டத்தை விட சட்டமே அவங்களுக்காக தான் வேலை பார்க்குது. அப்புறம் வெறும் சட்டம் போட்டா மட்டும் எதுவும் வேலைக்காகாது போல. ஒவ்வொரு சட்டத்தையும் அமல்படுத்துறதுக்கு ஒவ்வொரு கேஸுக்கும் ஸ்பெசிபிக் கேஸுக்கும் நம்ம போராட வேண்டியிருக்கும் போல. கண்டிப்பா. நீங்க அந்த இப்ப சண்முகத்தோட வாச்சாத்தியோட வழக்கு சம்பந்தமா ஒரு ஹிஸ்டரியை போட்டாங்க, தொடர்ந்து தீக்கத்துல எழுதிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் படிச்சு பார்த்தோம்னா இதெல்லாம் நம்ம எல்லாம் சாதாரண அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டு நான்லாம். அப்பனா அந்த இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கே இந்த சட்டம் படிக்கலைன்னா அந்த காலகட்டத்துல இவங்க எல்லாம் இந்த சண்முகம் போன்ற தோழர்களை எப்படியான ஸ்ட்ரகிளை சந்திச்சிருப்பாங்க பாருங்க. ஆமா தோழர், அதுதான் அவர் பேசி உண்மைதான் தோழர். அது அவரு இப்ப கூட வந்து மதுரையில் நினைக்கிறேன், திருநெல்வேலியில பேசினார்ல, பொதுக்கூட்டத்தை சாதிக்கிறது ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் வேண்டும் சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி பேசினாங்க. அதுல கூட அவர் அதான் பதிவு பண்றாரு. தனி சட்டம் என்பதை நாங்க வந்து ஏதோ வாய் வார்த்தையில வந்து வாய் சோடலாம் கேட்கல. களத்து சிபிஐஎம் வந்து தொடர்ச்சியா களத்துக்கு போகுது, தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மூலமாக ஆய்வுலாம் பண்ணி தான், அது மூலமா தான் நம்ம தனி சட்டம் கேட்கிறோம். இதுக்கான தேவை இருக்கு. தொடர்ச்சியாக வன்கொடுமை தடுப்பு சட்டங்கள் எப்படி அப்கிரேட் ஆயிருக்குன்னு சொல்ற வரலாறு பாருங்க. அது வந்து காலத்தின் தேவைக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கு. அது மாதிரி ஒரு தனி சட்டம் என்பது, ஒரு புதிய சட்டம் என்பது இந்த காலத்தின் தேவையா இருக்கு, அதை நீங்க கொடுத்துதான் ஆகணும். இப்ப வன்கொடுமை தனி சட்டம் மட்டும் இல்லாம இருந்ததுன்னா வாச்சாத்தி கொடுமைகளுக்கு எதிராக அந்த செஞ்ச அந்த அரசு அதிகாரிகளை நமக்கு தண்டிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது மாதிரி வாய்ப்பு கிடையாது. அப்போ அந்த விஷயத்தை செயல்படுத்துது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே செயல்படுத்துறதுக்கான ஒரு வடிவம் இருந்ததுனாலதான் நம்ம செய்ய முடிஞ்சது. அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ள போய் செஞ்சது. அப்போ இந்த விஷயங்களை அப்போ நம்மளுக்கு தேவையான பாதுகாப்பு என்பது சட்ட ரீதியானவும் தேவைப்படுது, சட்ட ரீதியாகவும் தேவைப்படுது, தடுப்பு நடவடிக்கை தேவைப்படுது, நிவாரண நடவடிக்கை தேவைப்படுது.
அத்தாரிட்டேஷன் எப்படி சொல்றது, தன் மாரல் சப்போர்ட்டிங்கா கொடுக்கறதுக்கும் தேவைப்படுது. மாரல் சப்போர்ட்டிங் திமுகல இருந்து வரவே மாட்டுது. திமுக சுயமரியாதை பேசுது, சமூக நீதி பேசுது, சகோதரத்துவம் பேசுது, இருக்கிற எல்லா லொட்டு லொசுக்கும் முற்போக்கு எல்லாத்தையும் பேசுது. ஓகேங்களா? ஆனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு மௌனம் காக்குறது சரியா? அப்படிதான் நம்ம கேக்குறோம். நம்ம இந்த இது இங்க இருக்கிறவனுங்களே அப்படிதான் சுத்திட்டு இருக்கானுங்க. இது ஏற்கனவே ஒரு தோழர் ஒருத்தர் பேசினாரு, இது வந்து பொருளாதாரம் வந்து அதெல்லாம் சம்பந்தமாவும் பேசினாரு. அதுல இருந்து ஒண்ணு பேசுறேன் பாருங்க. இந்த அரசு இருக்குல்ல, போக்கஸான ஒரு திட்டத்தை ஒரு பண்ணிட்டே இருக்கு. அந்த திட்டம் பூரா அமல்படுத்தப்படுதானா? அமல்படுத்தப்படவே இல்லை. இங்க இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், உங்கள் தொகுதியில் முதல்வர், உங்க ஊர்ல முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த ஆனா திட்டம் எல்லாம் பெயர் பூரா இப்ப வந்து பிரம்மாண்டமான ஒரு செய்தி மக்கள் மத்தியில போகுதுனாலும் அதனால எத்தனை பேர் பயனடைஞ்சாங்கிறது எதுவுமே கிடையாது. தோழர் சொன்னாங்க, அந்த முதலீட்டு எவ்வளவு முதலீடுகளை கொண்டாந்து இங்க தமிழ்நாட்டுல கொண்டாந்து பெருந்துறை சிப்காட்ல வந்து முதலீடுகளை வைக்கிறோம் அப்படின்னா, வெளிநாடுகளுக்கு போய் 40,000 கோடி 50,000 கோடி முதலீடு கொண்டாந்து வைக்கிறேன் தமிழ்நாட்டுல. ஆனா அதனால 50,000 கோடி 40,000 கோடி முதலீட்டை வச்சாலும் எத்தனை இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு இந்த அரசு அந்த 5 வருஷத்துல கொடுத்துருக்குங்கிற ஒரு டேட்டாவை வெளியிடவே இல்லை. அது எந்த டேட்டா உங்கள்கிட்ட கிடையாது. இப்படியான ஒரு அதான இப்ப வந்து தோழர் கூட சொன்னாங்க, அந்த இலவச பேருந்து அப்படியான ஒரு போக்கஸ். இந்த அதே மாதிரி மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு மாசம் 1000 ரூபாய் பணம், அந்த மாதிரியான போக்கஸ், இப்படியான ஒரு திட்டத்தை ஒரு போக்கஸான ஒரு அரசியலை இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு அரசு கட்டுமே இருக்கு. இப்படியெல்லாம் போனா இந்த அட்ராசிட்டில போனோம்னா இவங்களை கவர்ந்துடலாம், மக்களை பயன்படுத்தலாம், அப்படியான ஒரு விஷயத்த கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு இந்த அரசு கரெக்டா போக்கஸ் விஷயத்த மட்டும் தான் பண்ணுது. இப்படியான வேலைகளை தான் இந்த தமிழ்நாடு அரசு இந்த 5 வருஷத்துல பண்ணிருக்கு. ஏதாச்சும் புதிய வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கானா? இல்ல. ஆனா கேட்டா முதலீடு 50,000 கோடி 40,000 கோடி இங்க வந்து தொழில் தொடங்குறதுக்கு நாங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்கிறா. அதனால எத்தனை பேர் பயனடைஞ்சாங்கன்னா அதுக்கான பதிலும் கிடையாது. இப்படி டேட்டா செட் தான் எதுவுமே கிடையாது. எல்லாம் போக்கஸ் தான். போக்கஸ் பண்ணியே இந்த அரசு மக்களை மயக்கி வச்சிருக்குங்கிறதான். தொடர்ச்சியா வந்து நீங்க களத்துல இருக்கிற விஷயங்களை இந்த மாதிரி தளங்களை தொடர்ச்சியா நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது நாங்க உங்களை ஒரு கோரிக்கையாவே வைக்கிறோம். நீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கலந்துரையாடல இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது இந்த நடக்கிற போராட்டங்களை இங்க ரிஃப்ளெக்ட் பண்ற, இங்க வந்து பிரதிபலிக்கிறதுக்கு நீங்க வரணும் போல, அதை சொல்ல வந்தேன். கண்டிப்பா அடியே சந்திப்பு. ஏன்னா தொடர்ச்சியா நம்ம ஒரு கேஸ வந்து ஃபாலோ பண்றோம், ஏன்னா தொடர்ச்சியா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், தொடர்ச்சியா நம்ம வந்து செயல் வடிவத்துல வந்து போராடிட்டு இருக்கோம். அதை வந்து இங்க சொல்லிதான் ஆகணும். ஏன்னா இவனு தமிழ்நாடு நீங்க சொல்ற மாதிரிதான் தமிழ்நாடு முழுவதும் ஏதோ போக்கஸ்டா 4 திட்டங்களை பேஸ் பண்ணி மட்டுமே மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கானுங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படியே 99% அப்படியே அமைதியா இருக்காங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு வியூ கொடுக்குறாங்க. ஆனா உள்ள இருக்கிற பிரச்சனை அப்படியே இருக்கு, இன்னும் முத்துது. இவங்க பண்ற அட்ராசிட்டில இன்னும் முத்திக்கிட்டே இருக்கு, இன்னும் நடந்து அதிகமா தான் ஆயிட்டு இருக்கு. அந்த விஷயத்த நம்ம ஓப்பனா சொல்லிதான் அவங்க போல. அதுதான் தோழர்கள் முதல்ல வந்து வாழ்த்துக்கள் சொன்னால்தான் ரொம்ப சிறந்த இது. ரொம்ப படிக்க எனக்கு வந்து எப்படி களத்துல வந்து செயல்படுறாங்கன்னு நினைச்சு பார்த்தாலே ரொம்ப புல்லரிக்குது உண்மையிலே. இந்த மாதிரியான மூவ்மெண்ட்ஸ் வந்து தோழர் ஷேர் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து பெரிய நியூஸ் மீடியாவிலையும் வர மாட்டேங்குது. நம்மளுக்கு ஒரே ஒரு ஆயுதம் வந்து சோசியல் மீடியா மட்டும்தான். இங்கேயே தான் நம்மளால வந்து இதை வந்து இங்கே என்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒருத்தர் மேல வந்து ஒரு ஸ்டாலினோட போட்டோ, முதல்வரோட போட்டோ வந்து அழிஞ்சதுக்காக இவ்வளவு பெரிய சாதி வெறி தாக்குதல் வந்து பண்ண முடியான்னு சொல்லிட்டு வெளியே சொன்னா கூட இப்ப இருக்க நவநாகரிக உலகத்துல வந்து சிரிப்பாங்க, என்னடா இதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை, இதுக்கெல்லாம் போட்டு இது பண்றாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கு. இது வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்த டைசி தோழர்களுக்கும் அருள்தாஸ் தோழருக்கு நன்றிகள் தான். நன்றி தோழர். ரெக்கார்டிங் ஸ்பேஸ்னு சொல்றதுனாலதான் க்ளோஸ் பண்றதுக்கு பாக்குறேன், வேற எதுவும் கிடையாது. ஓகே தோழர், நாங்க கண்டிப்பா உங்களுக்குள்ள டச்ல இருக்கிறோம். நீங்க தொடர்ச்சியா நாங்க அப்டேட் வாங்கி இங்க சோசியல் மீடியால வந்து என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணணுமோ அதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம் தோழர். நன்றி தோழர். ஓகே. நன்றி.